ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது லாக்டவுன் படத்தின் திரை விமர்சனம். லாக்டவுன் படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா, லிவிங்ஸ்டன், பிரியா கோதை வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். KR சக்திவேல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். AR ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார். ஜீவா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறது. அனுபமா பரமேஸ்வரன் தோழிகளுடன் சேர்ந்து தண்ணி அடிக்கிறார். தண்ணி அடித்த போது மட்டையாயிடுறார். மட்டையாகும்போது யாரோ ஒருவன் அவரை உடலுறவு கொண்டு விடுகிறான். அதனால் அவர் கர்ப்பமாகி விடுகிறார். கர்ப்பமான பிறகு திருமணமாகாத பெண் என்ன செய்வா? எப்படியாவது கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படி என்று நினைக்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் கொரோனா வந்து விடுகிறது. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு விடுகிறது. மாத்திரைக்காக அலைகிறார் அனுபமா பரமேஸ்வரன். கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு இளம்பெண் பாதிக்கப்படுகிறார் என்பது தான் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் கதாநாயகன் கிடையாது. அனுபமா பரமேஸ்வரன் தலையில்தான் இந்த கதை சுமத்தப்பட்டிருக்கிறது. அனுபவமுள்ள அனுபமா பரமேஸ்வரன் அட்டகாசமாக நடிச்சிருக்கார். ஆனால் கொஞ்சம் கீழிறங்கி பல சீன்கள் வருகிறது. அந்த சீன்கள் கதைக்கு தேவைப்படுவதால் அனுபமா பரமேஸ்வரன் நடித்திருக்கிறார். அவர் மீது தப்பில்லை. இந்த படத்தில் சார்லி அனுபமா பரமேஸ்வரனுடைய தந்தையாக நடித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே உருக வைப்பதில் கெட்டிக்காரர். கண்களை குளமாக்குகிறார். மகள் இப்படி இருக்கிறாரே என்று வருந்துகிற தந்தையாகவே வாழ்ந்திருக்கிறார் சார்லி. சார்லியுடைய மனைவியாக நிரோஷா. ஒரு காலத்தில் மணிரத்னத்தால் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்ட நிரோஷா இந்த படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கார். காலம் எத்தகைய வித்தியாசங்களை தருகிறது என்பது இந்த படம் ஒரு உதாரணம். அம்மாவாக முத்திரை பதித்திருக்கிறார் நிரோஷா. அனுபமா பரமேஸ்வரனுடைய தோழியாக வரும் பிரியா கோதை வெங்கட். யார் இந்த பெண்? இதுவரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்கவே இல்லையே. பிரமாதமாக நடித்திருக்கிறார். நிச்சயமாக பிரியா கோதை வெங்கட்டுக்கு தமிழ் சினிமா நிச்சயமாக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியா கோதை வெங்கட் மிகச்சிறந்த கதாநாயகில் ஒருவராக திகழ்வார். லிவிங்ஸ்டன் இந்த படத்தில் ஒரு திணிக்கப்பட்ட பாத்திரம். எதுக்குன்னு தெரியல. ஏதோ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். AR ரகுநந்தன் இந்த படத்தினுடைய கேமராமேன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். ஒரு கதைக்கு, அதுவும் சோகமான தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கிற கதாநாயகனுடைய கதை பிரமாதமாக மெட்டு போட்டிருக்கிறார் AR ரகுநந்தன். அதே போல் பின்னணி இசையும் இதமாக இருக்கிறது. சக்திவேல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நல்ல ஒளிப்பதிவு. கொரோனா காலகட்டத்தை அப்படியே நம் கண்முன் காட்டுகிறார். கொரோனா காலத்தை நாம் மறந்துட்டோம். ஆனால் இப்போது அதை பார்க்கும்போது இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருக்கோமா என்று இந்த படம் ஞாபகப்படுத்துகிறது. லாக்டவுன் என்றாலே மக்கள் பீதி அடைவார்கள். ஏன்னா வேலை இல்லை, வீட்டில் இருக்கணும், சரியான முறையில் காய்கறி கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவித்தோம். அது மறக்கலை. கொரோனா காலகட்டத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே நமக்கு ஒரு பெரிய சாதனை தான். அந்த கொரோனா காலகட்டத்திலே பல விஷயங்களை இந்த படத்திலே உள்ளடக்கி இருக்கிறார் இயக்குனர் ஜீவா. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் ஆழமாக கவனம் செலுத்தியிருக்கலாமோ என்று தான் கேட்க தோன்றுகிறது. லாக்டவுன் ஒரு அபலை பெண்ணின் பரிதாப கதை, ஒரு வித்தியாசமான கதைக்களம். எனவே கண்டிப்பாக லாக்டவுன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் லாக்டவுன் படத்துக்கு 100க்கு 50 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.